என்னுடைய இந்த 5 ஆண்டு கால சட்டமன்ற பணி என்பதும் கடந்த காலத்தில் 10 ஆண்டு காலம் சட்டமன்ற பணி என்பதும் இந்த மக்களுக்கானதாக தான் இருந்திருக்கு. அதனால நான் இந்த மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். ஆக நான் சமரசமற்று திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த கொள்கை வழி நின்று எந்த ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நான் ஆதரவு அளித்து அவர்களோடு இருந்தேன். அப்ப அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் 1, 2 நிறைவேற்றிவிட்டு மீதும் பெரும்பான்மையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது இருக்கின்ற போது அதை நிறைவேற்றி தாருங்கள், எங்களுக்கு இடங்கள் கூட பெரிதில்லை என்று நான் சொல்லுகின்ற போது நீங்கள் ஒரு சிறிய கட்சி, நீங்கள் என்ன எங்கள் பெரிய கட்சியை பார்த்து டிமாண்ட் வைப்பது என்கிற பெரியண்ணன் பாணியில் திமுக எங்களை கையாள்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றபடி நாங்கள் மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறோம். திமுக தலைமையில கூட்டணியில் இருந்தோம். இடதுசாரி சக்திகளோடு, விடுதலை சிறுத்தைகளோடு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுகின்ற தலைவர்களோடு நாங்கள் கைகோர்த்து பயணித்தோம். ஆனால் அவர்கள் எல்லாம் கேட்கவில்லை. நீ யார் இதையெல்லாம் சொல்வது, நீ யார் எங்களுக்கு டிமாண்ட் வைப்பது என்கிற அந்த தோணியில் பேசுகின்ற அந்த பேச்சை ஒரு இந்திய ஒன்றியத்திடமிருந்து ஒரு காலத்தில் தனிநாடு கேட்ட போராளி இயக்கத்திலிருந்து உருவான வேல்முருகன் மற்ற தலைவர்களோடு என்னை ஒப்பிட்டு நீங்கள் தயவு செய்து இடம் போடக்கூடாது என்பதுதான். உங்களுக்கே தெரியும், சட்டமன்றத்தில் கடந்த முறை நான் பேசினேன். தமிழீழ தேசிய தலைவரை நினைவு கூர்ந்து பேசினேன். தமிழ்நாடு விடுதலைப்படை தலைவர் தமிழரசனை நினைவு கூர்ந்து பேசினேன். புலவர் கலிபெருமாள் அவர்களை நினைவு கூர்ந்து பேசினேன். மாவீரன் வீரப்பனார் அவர்களுக்காக ஒரு நினைவில்லம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கவன ஈர்ப்பு திருந்த முதலமைச்சரிடையே நான் வலியுறுத்தினேன். ஆக இது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், எனக்கு பதவியோ பணமோ வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் ஓட்டு அரசியல் இருந்த கூட விலகி, நான் என் கட்சி இல்லை, நான் தனிப்பட்ட வேல்முருகனாகிய நான் ஓட்டு அரசியல் இருந்து கூட விலகி, நான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்குமாக மண்டியிடாமல் மானத்தோடு போராடி மடிவதற்கு தயாராக அர்ப்பணித்துக் கொண்டு பொது வாழ்வுக்கு வந்தவன் வேல்முருகன். ஆனால் தயவு செய்து இல்லையே புதிய வருகையாக வந்திருக்கிற, நான் பார்த்து பரிசு வாங்கி பரிசு கொடுத்த என் பகுதியை சேர்ந்த பத்திரிகையாளர் கூட சில பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆக அவங்களாம் என்னுடைய கடந்த கால வாழ்வு, வரலாறு, என்னுடைய தியாகம், என்னுடைய அர்ப்பணிப்பு, இதை குறித்து கிஞ்சித்தும் ஒரு சீர்தூக்கி பார்க்காமல் உடனே வேல்முருகன் இங்கிலன்னு அங்க போயிடுவாரு, அங்கிலன்னு எங்க போயிடுவாரு, உடனே சசிகலா தலைமையில கூட்டணியில் இடம் பெற்றுவாரு, இப்படிலாம் போட்டு எங்களுடைய இந்த போர்க்குணம் கொண்ட ஒரு போராட்ட கொண்ட ஒரு சமூக நீதி தளத்தில் சாதி மத சண்டைகள் இல்லாத ஒரு தமிழர் வாழ்வுரிமைக்கான, இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மையர்களின் வாழ்வுரிமைக்காகவும் உலகத் தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் போராடுகிற ஒருவனை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொண்டு எங்கள் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளித்து செய்தி வெளியிட வேண்டுமே தவிர பரபரப்புக்கான செய்திகளை வெளியிட வேண்டாம் என்று உங்கள் அனைவரையும் இதன் மூலம் இருகரம் கூப்பி கேட்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை நம்பி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். எந்த ஒரு பிரிவு ஒரு அரசியல் கட்சி எங்களை அழைக்கும், எங்களுக்கு கூடுதல் இடம் கொடுக்கும், கூட்டத்தில் எங்களை சேர்த்துக்கொள்ளும் அப்படின்லாம் எங்களோட நோக்கமே இல்லை.